எப்போ நம்ம உடம்புல சக்தியும் ஆக்கமும் அதிகமாக இருக்குதோ அப்போ மன உறுதி அதிகமாகுங்க. பல ஆயிரங்களை செலவு பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், இந்த முத்திரை செஞ்சால் சரியாயிருமா? ஆகுங்க. உங்களோட விந்துவோட அளவு, அதோட எண்ணிக்கை எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்துக்கங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் மட்டும் செய்யுங்க. போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அதோட மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு வரப்போகுது? அதுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை டப்பா லேகியம்? எதுவும் தேவையில்லை. கண்ணில் எரிச்சல் இருக்கு, கண்ணில் வறட்சி இருக்கு, கண் பார்வை குறைபாடு இருக்கு, கண் கொஞ்சம் மங்கின மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த பயிற்சி செய்யும் போது சிறப்பாக இருக்கும். முறையற்ற மாதவிலக்கு, வெளி உலகத்தில் பணம் தான் நம்மளோட சக்தி. இந்த உடம்பை பொறுத்துள்ள உயிர் சக்தி தான் நம்ம உடம்புக்கான சக்தி. அது அதிகரிக்கும் போது தன்னம்பிக்கை கூடும், தைரியமாக பேசுவோம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செய்வோம், தைரியமாக செய்வோம். மன அழுத்தம் குறையும். மருந்து மாத்திரை செலவு இல்லாமல் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி முத்திரைகள் மூலம் குணப்படுத்த முடியும். பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்புகளை இந்த முத்திரைகள் மூலம் நம்ம குணப்படுத்த முடியும். 10, 11, 12 ஆகிய 3 தினங்கள் இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் இந்த வகுப்பு நடைபெறுது. சுகுமார் ஐயா இயற்கை மருத்துவர், இவர் தான் உங்களுக்கு இந்த வகுப்பை பற்றி சொல்லித் தருவார். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். முத்திரைகள் செய்வோம், உடல் நலத்தை காப்போம். உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு நம்ம மருந்து மாத்திரை தைலம் பல்வேறு உணவு முறைகள் இப்படிலாம் செஞ்சிட்ருக்குறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியவே பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய நோய்களையும் நோய் வராமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இந்த முத்திரைகள் உதவி செய்யுது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை அப்படின்னா பிராண முத்திரை. பிராணன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் இந்த உடம்புல நலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிராண முத்திரை நல்லா வேலை செய்யும். சரி, இந்த பிராண முத்திரை எப்படி செய்கிறது? நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் அமைந்திருக்கு. இந்த விரல்கள் மூலமாக அதை கூட்டி குறைக்க முடியும், சமநிலை செய்ய முடியும். இப்போ இந்த விரல் நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், நீர். இந்த பிராண முத்திரை அப்படிங்கிறது இந்த சூரியனோட இந்த மண்ணையும் இந்த நீரையும் இணைக்க போகிறோம். கையை இப்படி வச்சுக்குங்க. பெரு விரலோட இந்த 2 விரலையும் கொண்டு வந்து இணைக்கணும். எப்படி இணைக்கிறது பாருங்க. இப்படி இணைக்கணும். ரெண்டு கைகள்லையும் இதே மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடி இப்படி உட்காந்துக்குங்க. முத்திரை செய்யும்போது கைகளை கமுத்தி செய்யக்கூடாது. எப்போவுமே வானத்தை பார்த்த மாதிரி இப்படி தான் இருக்கணும். அதனால் இந்த நிலையில் கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி. சிலர் இப்படி இருப்பாங்க, சிலர் இப்படி படுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முதுகுத்தண்டை இப்படி நேராக வச்சு நிமிர்ந்து உட்காந்து தொடைக்கு மேலே கை விரல்களை நீட்டி கண்ணை மூடி மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் கவனிங்க. எவ்வளோ நேரம் செய்கிறது? ஒரு 15லிருந்து 30 நிமிடங்கள் வரை தாராளமாக செய்யலாம். ஒருவேளை நிறைய முத்திரைகள் செய்கிறீங்க அப்படின்னா சும்மா ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் செஞ்சால் கூட போதும். ஆனால் இந்த ஒரு முத்திரை தான் செய்கிறீங்க அப்படின்னா 15லேருந்து 30 நிமிடங்கள் செய்யும்போது அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். சரி, இந்த முத்திரை செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது? உயிர் சக்தி அதிகரிக்கும். கண் எரிச்சல், எப்போ பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டரவே பார்த்து வேலை செஞ்சு டிவியை பார்க்குறோம், செல்ஃபோனை பார்க்குறோம், இதனால் கண் எரிச்சல் வருது. அது சரியாகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் வறட்சி ஆயிரும். அதில் எப்போவுமே கண்ணில் கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும். ஏன் வறட்சி ஆகுதுன்னா இப்படியே அசையாமல் பார்க்குறது, செல்ஃபோன் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, டிவி இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டர் இப்படியே பார்க்குறது, அப்புறம் வறட்சி ஆகுதுன்னு செய்யும். ஏன்னா கண் மூடி திறக்கும் போது தான் கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும். அதனால் கண் வறட்சி சரியாகும். கண் பார்வை கொஞ்சம் குறைபாடாக இருக்குது, கொஞ்சம் மங்களாக தெரியுது அப்படின்னா அது சரியாகும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தது அப்படின்னா பக்கமே வராது, போப்பா அப்படின்னு சொல்லிடும். இப்போ கொரோனா சமயத்தில் எல்லாத்துக்கும் கொரோனா வரவே இல்லை. ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தால் கூட ஒருத்தருக்கு வந்தது இன்னொருத்தருக்கு வரல. ஏன்? அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுனால வரல. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்போது எந்த நோயை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மூச்சு விட சிரமமாக இருக்குது, அப்படி கொஞ்சம் தூரம் போனாலே கெஸ்ஸு வாங்குது அப்படின்னா அது சரியாகும். எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு வேலை செய்கிறக்கு எனக்கு இஷ்டமே இல்லைப்பா, சோர்வாக இருக்குது, அசதியாக இருக்குது, வேலை செய்கிறக்கே பிடிக்கல, அது சரியாகும். உடம்புல ரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும். குறிப்பாக ஆண்மை அதிகரிக்கும். நிறைய பேர் ஆண்மை அதிகரிக்கிறதுக்காக பல ஆயிரங்களை செலவு செஞ்சு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றீங்க. நீங்கள்லாம் எதையுமே சாப்பிட வேண்டாம், இந்த பயிற்சி மட்டும் செய்யுங்க போதும். ஏப்பா பல ஆயிரங்களை செலவு பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், இந்த முத்திரை செஞ்சால் சரியாயிருமா? ஆகுங்க. நீங்கள் இன்றைக்கி ஒன்று பண்ணுங்கள், நேராக போங்க. உங்களோட விந்துவோட அளவு, அதோட எண்ணிக்கை,
எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்துக்கங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் மட்டும் செய்யுங்க. போய் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட மாற்றத்தை நீங்களே உணருவீங்க. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு வரப்போகுது? அதுக்கு எதுக்கு மருந்து, மாத்திரை, டப்பா, லேகியம் எதுவும் தேவையில்லை. இந்த பயிற்சி செய்யுங்க போதும். நிறைய பேர் குழந்தை பிறப்புக்காக சில ஆண்கள் விந்து கெட்டியாக இல்லை, ரொம்ப நீர்த்தன்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நீங்கி கெட்டியாகும். உயிர் எண்ணிக்கை, அந்த விந்தில் உயிரணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள். விந்தில் உயிரணுக்கள் ஜாஸ்தியாகும். குழந்தை உருவாக்குன திறன் அதிகரிக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்களில் வரக்கூடிய பல்வேறு பாதிப்புகள்லேருந்து இது சரி செய்யும். குறிப்பாக முறையற்ற மாதவிலக்கு, பிசிஓடின்னு சொல்லுவாங்க, பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். பெண்களுக்கு உண்டான ஹார்மோன்கள் சரியான அளவில் சரியான விதத்தில் சுரக்கும். இது உடல் ரீதியான நன்மைகள். சரிப்பா, மன ரீதியான நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன உறுதி அதிகரிக்கும். எப்போ நம்ம உடம்புல சக்தியும் ஆக்கமும் அதிகமாக இருக்குதோ அப்போ மன உறுதி அதிகமாகுங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சிங்களேன், உங்களோட தோரணை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் பணமே இல்லை, கடன் வாங்குகிற ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட பேச்சு, உங்களோட திறன் எல்லாமே குறைஞ்சி போயிடும். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, கையில் காசு வச்சுட்டு ஜாமான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அதிகாரத்தோடு கேட்போம். அதுவே கையில் காசு இல்லைன்னு வச்சுங்களேன், பம்பி கேட்போம். அப்போ என்ன, வெளி உலகத்தில் பணம் தான் நம்மளோட சக்தி. இந்த உடம்பை பொறுத்துள்ள உயிர் சக்தி தான் நம்ம உடம்புக்கான சக்தி. அது அதிகரிக்கும் போது தன்னம்பிக்கை கூடும், தைரியமாக பேசுவோம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செய்வோம், தைரியமாக செய்வோம். மன அழுத்தம் குறையும். எதுக்கு எடுத்தாலும் பயம், இதை செய்யலாமா வேண்டாமா, நாளைக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ, இந்த மாதிரி பயங்கள் நீங்கும். மற்றவங்களாம் சிறப்பாக செய்கிறாங்களே, என்னால் முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் போகும். ஏன்னா நம்ம சிறப்பாக செயல்படும் போது மற்றவங்க மேலே ஏன் பொறாம வரப்போகுது? அதனால் ஆதங்கம் அப்படிங்கிறது நீங்கும். உடம்பு நல்லா குளிர்ச்சியாக சமநிலையோடு இருக்கும், மன தெளிவு இருக்கும், உற்சாகமாக இருப்போம். சரி, இந்த முத்திரை நம்ம செஞ்சுட்டோம், உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது கண்களை மூடி தான் செய்வோம். ஆனால் இதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக கண்களை மூடி கொஞ்சம் உங்கள் உடம்புக்குள்ளே பாருங்கள். உங்களை அறியாமையே உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு குதூகலமும் உருவாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், உடனே நீங்கள் உணர முடியும். அப்படியே கண்களை திறந்தோம் அப்படின்னா பிரைட்டாக தெரியும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நல்லா வெளிச்சமாக தெரியும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யக்கூடாது? சிலரோட உடம்பு ஏற்கனவே ரொம்ப வெப்பமாக இருக்கும், பித்த உடல்னு சொல்லுவாங்க, அவங்களாம் செய்யக்கூடாது. ஏற்கனவே ரத்த அழுத்தம் உள்ளவங்க, பிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் செய்யக்கூடாது. ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் மனசில் வேதனைகளோடு இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது. நீங்கள் நேரடியாக செய்யக்கூடாது, ஆனால் வேறு பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது செய்யலாம். எந்த பயிற்சி செய்யலாம்? முதல்ல சின்முத்திரை செய்யுங்க. மனசை அமைதிப்படுத்துங்க, உடலை சூட்டை குறைச்சி சமநிலைப்படுத்துங்க. அதுக்கு சின்முத்திரை மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அதுக்கப்புறம் வாயு முத்திரை, இந்த 2 முத்திரையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரைக்கு வந்தீங்கன்னா அதிக பயன் தரும். பிராண முத்திரை செஞ்சு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பிராண முத்திரைனா என்ன, அது எப்படி செய்யணும், அதனால் உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்குறோம். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.